என்னன்னைக்கும் நாங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். என் பிள்ளைங்க நல்லபடியா படிச்சு நல்லா வரணும். தியாகு, நாளைக்கு சுதந்திர தின விழா உங்க பள்ளிக்கூடத்துல கொண்டாடுவாங்க. கொடியெல்லாம் கொடுப்பாங்க, குத்திக்கணும். குத்திக்க சொல்லி கொடிய கொடுத்துறாங்க, ஆனா போட்டுக்க சொல்லி சட்டையை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. பெரிய மனுஷன் மாதிரி பேசாம இருக்கிற சட்டையை போட்டுட்டு ஸ்கூல் போயிட்டு வா. போங்க, நான் வக்கீல் ஐயா வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரேன். சித்ரா, எப்பவுமே எனக்கு நீ ராசிதான். எப்படி சொல்றீங்க? உன் கையால கேஸ் கட்ட வாங்கிட்டு போனா அந்த கேஸ்ல நிச்சயம் நான் ஜெயிச்சிருவேன். போன வாரம் அந்த லஞ்ச கேஸ்ல உன் கையால கேஸ் கட்ட வாங்கிட்டு போனேன், கோர்ட்ல ஜமாயிச்சிட்டேன். வெற்றி ஐயாவுக்கு தான். கேஸ்ல வேணா நீங்க ஜெயிக்கலாம், ஆனா லஞ்சத்தை ஒழிக்கவே முடியாது. எனக்கு பதிலா நீ வக்கீலுக்கு படிச்சிருக்கலாம் போல இருக்கு. ஆமா, இன்னைக்கு என்ன கேஸ்னு சொல்லவே இல்லையே. அடடே, மறந்தே போயிட்டேனே. மாரின்னு ஒரு பயங்கர கொலைகாரன், பல கொலைகளை பண்ணிருக்கான். அவனை எதிர்த்து வாதாட எந்த வக்கீலுக்கு தைரியம் இல்ல. அவனை எதிர்த்து நான் வாதாட போறேன். அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கத்தான் போறேன். எப்பவும் போல இந்த கேஸ்லயும் நீங்க தான் ஜெயிப்பீங்க, எனக்கு தெரியாது. கேஸ்ல ஜெயிச்ச உடனே எனக்கு ஒரு பரிசு கொடுப்பியே, அதை கூட. இன்னும் கேஸே முடியல, அதுக்குள்ளவா? அட்வான்ஸா ஒண்ணே ஒண்ணு. நீங்களா? நீங்க இந்த பேர் எப்பமா வந்தீங்க? அம்மா மாதிரியே வக்கனையா பேசுற. நீங்க வக்கீலுக்கு படிக்கலாம். பயங்கரமான பசங்கப்பா. என்ன விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். அம்மா, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். லட்சுமி, உன் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் சொன்னேன்ல, இந்தா. அம்மா, உன் பையன் தியாகப்பட்டு இருக்கான். என் பையன் ராஜா மாதிரி ரெட்ட வாளா இருக்கானா? ஆமாங்கய்யா, அவ அட்டகாசம் தான் தாங்க முடியல. பாருங்க, இன்னைக்கு சாயந்தரம் சாந்தியை விளையாட கூட்டிட்டு வரீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு வரமா. லட்சுமி, வாங்க ஹெட் மாஸ்டர் ஐயா. என்ன இவ்வளவு தூரம்? பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்னங்க நடந்துச்சு? உன் பையன் தியாகு அந்த தமிழ் வாத்தியார் பையனை அடிச்சு விட்டாமா. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. இன்னைக்கு இவன் பாட்டுக்கு அடிச்சுட்டு வந்துட்டான். இது எங்க போய் நிக்கும்? நாளைக்கு வாத்தியார் பரீட்சை பேப்பரை திருத்தும் போது மார்க்க அடி அடின்னு அடிச்சிருவாரு. அப்புறம் இவனோட எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும்? ஐயா, தகப்ப இல்லாத பையன் இப்படி தருதலையா இருக்கா? சின்ன பசங்கள்ல இருந்து காலேஜ் பசங்க வரைக்கும் இப்படி தாமா இருக்கிறாங்க. கல்லூரியில படிக்கிற நேரத்தை விட கல்லறிகிற நேரம் தான் அதிகம். கணக்க படிக்கிறத விட கணக்கு பண்றதுதான் அதிகம். மொத்தத்துல இந்த காலத்து பசங்க கண்ணம் பூரா தாடி, எண்ணம் பூரா லேடி. நான் என்னங்கய்யா பண்றது? அவன் முரட்டு பிள்ளையா வளர்ந்துட்டான். யார் என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறான். எனக்கு என்னமோ தெரியாது, நீதான் அவனை அடக்கி வளர்க்கணும். தங்கச்சி, நீ ஏன் அழுவுற? அம்மா என்னால தானே உன்னை அடிச்சாங்க. இல்ல தங்கச்சி, உன் பாவாடை கிழிஞ்சிருக்குன்னு பசங்க கிண்டல் பண்ணாங்கல்ல, அவங்கள நான் அடிச்சேன். அதனால தானே அம்மா என்ன அடிச்சது. சாந்தி, நீ அழாதம்மா. நான் உனக்கு புது பாவாடை வாங்கிட்டு வரேன். எப்படி வாங்கிட்டு வருவ? எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுறேனே. ஹை, அண்ணா எனக்கு புது பாவாடை வாங்கி தர போகுது. இவ்வளவு நேரமா ஒழுங்கா வந்த குதிரை இப்ப விழுந்துருச்சு. இல்ல, இது யானை. இது குதிரை தான்டா. இல்லன்னு, இது யானை. நான் சொல்றத கேள்றா, இது குதிரை தான்டா. குதிரை இரு, பெரியவர் வந்திருக்காரு, அவரை கேட்போம். தம்பி, நீயே சொல்லு, இது ஆனையா குதிரையா? கொஞ்சம் இருங்க, நான் ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் யானையா குதிரையான்னு சொல்றேன். அப்படியா? ஓட்டு ஓட்டு. அவன் கையில தான் இருக்கு ஆனையா குதிரையான்னு முடிவு சொல்றது. ஒருவேளை அவன் வந்து ஒட்டகம்னு சொல்லிட்டான்னா என்ன செய்யறது? நாம பாலவளத்துக்கே போக வேண்டியது. சைக்கிளை திருடி அழகு வச்சு எப்படியோ தங்கச்சிக்கு பாவாடை சட்டை வாங்கி வச்சு. நில்றா. அந்த பையன் வந்தேன் சார். சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்னைய பிடிக்கிறீங்க? சார், இவன் தான் சார் இந்த சைக்கிளை திருடினவன். சைக்கிள் திருடினா? அரே மச்சான், நிம்மல் தானே இந்த சைக்கிளை நம்ம கடை மேலே வச்சு. சார், இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க சார். டேய், அடிக்கடி வேலை பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வருவேன். இப்ப திருட ஆரம்பிச்சுட்ட. நடா ஸ்டேஷனுக்கு. சார் சார், இந்த பாவாடை சட்டை என் தங்கச்சிக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் சார். திருட்டு பயலுக்கு பாசம் வேறையா? நடா வாடா. ஐயா ஐயா ஐயா. என்ன லட்சுமி,
என் மகனை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க தான் எப்படியாவது அவனை காப்பாத்தணும் ஐயா. நான் அவசரம் மெட்ராஸ் போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துடுவேன். வந்த உடனே என்ன ஏதுன்னு பாக்குறேன். ஐயா நீ எதுக்கும் பயப்படாம இரு. பிரபல வக்கீல் ரகுபதியின் வாதத்திறன் பல கொலைகளை செய்த மாரிக்கு தூக்கு தண்டனை. என் அண்ணனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த அந்த வக்கீல் ரகுபதியை வழிக்கு போய் வாங்க போறேன். என்ன செய்ய போறீங்க பார்? அவன் குடும்பத்தை சின்ன பண்ணப்படுத்த போறேன். இன்றைக்கு நான் துடிக்கிற மாதிரி அந்த வக்கீல வாழ்க்கை பூரா துடிக்க வைக்க போறேன். நான் யாரா? உன் புருஷன் மாரின்னு ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தானே, நினைவு இருக்கா? அவரோட தம்பி காளி. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? எதுக்காக இந்த நேரத்துல இங்க வந்த? எதுக்காக வந்தனா? என் அண்ணன் உயிரை பழிவாங்கின குடும்பத்தை நிர்மூலமாக்க வந்தேன். மாறி பல கொள்ளைகளையும் கொலைகளையும் செஞ்சவன். சட்டப்படி அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா தப்பா? அப்ப நான் பழிவாங்க வந்தது தப்பா? அம்மா யாருமா இந்த ஆளு? ஐயோ பாவீங்களே, எங்க அம்மாவை கொன்னுட்டீங்களே. ஜானி, அவளை பாத்துக்க. ஏமா, இந்த ஆல்பத்துல சமூக விரோதிகளுடைய படம் இருக்கு. இதுல நீங்க பார்த்த கொலைகாரனுடைய படம் இருக்குதான்னு பாருங்க. லட்சுமி, பயப்படாத. இதனால உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பாருமா. இதுல அந்த கொலைகாரனோட படம் இல்லைங்க ஐயா. ஓ, ஐ சி. ஏமா, இந்த கேஸ் விஷயமா தேவைப்பட்டா நாங்க ஆள் அனுப்புறோம். அப்ப நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். அவசியம் வரேன் சார். சார், காணாம போன உங்க குழந்தைகளையும் அந்த கொலைகாரனையும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ சார். ஆறுமுகம், நேத்திக்கு மேடையில பேசுறனே, அத பத்தி பேப்பர்ல போட்டிருக்கானா? என்ன போட்டிருக்கான் படி? ஒரு மாசமா ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசி அறுக்கிறாருன்னு போட்டிருக்கு. பேப்பரை படிக்காத அமுக்கு. என்ன அது? என்னங்க இது அனாதை குழந்தை போட்டுருக்கு? படுத்து கிடந்தா நமக்கு என்ன வாய போலாம்? ஏங்க அனாதை குழந்தை ஆதரிப்போன்னு மேடைக்கு மேல பேசுறீங்க. நான் மேடையில பேசுறது மேடையோட சரி, வாழ்க்கையில கிடையாது. நீ வா போலாம். இருங்க. எதுக்கு? உங்களுக்கு தான் குழந்தையே இல்ல. ஆமா. இனிமே பிறக்க போறதும் கிடையாது. முடிவே பண்ணிட்டியா? உங்க இதை பத்தி எனக்கு தெரியாதுங்களா? பத்தியா? இந்த குழந்தை எடுத்து வளர்த்தா நீங்க செஞ்ச பாவமெல்லாம் போயிடும். நீ சொல்றதும் கரெக்டியா? எனக்கு வாரிசு இல்லைன்னு சொல்றவங்க வாயை அடிச்சிருவேன். மலடுன்னு எனக்கு இருக்கிற பேரும் போயிடும். இல்ல கரடு. வா. பார்த்தா பெரிய எடுத்து குழந்தை மாதிரி தெரியுது. ரொம்ப வெயிட்டா இருக்கு. சாப்பிட்டு வந்து மயக்கமா படுத்துட்டு போடுறது. நான் பெற்றதுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லு. என்னம்மா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இன்ஸ்பெக்டர் அர்ஜென்ட் அழைச்சிட்டு வர சொன்னார். வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேங்க. அது வரைக்கும் இன்ஸ்பெக்டர் காத்துக்கிட்டு இருப்பாங்களே. புறப்படமா சீக்கிரம். ஆமா. லட்சுமி அம்மாவே அநியாயமா கொண்டுட்டாங்களே பாவிங்க. கொல்லி வைக்க பையன் இருந்து அந்த அம்மாவை கொடுத்து வைக்கல. பாவம், அவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டானே. ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா ஜெயில தப்பிச்சு வருவேன். அம்மாவுக்கு ஒரே மகன். அம்மாவுக்கு அவன் கொண்டு வச்சிருக்கட்டும், அதுக்கப்புறம் அழிச்சிட்டு போங்க.
கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமா இருக்கும். சரி சரி, சீக்கிரம் ஆகட்டும். ரெண்டு கணேஷ் பீடி. கணேஷ் பீடியா? இந்தாப்பா. என்னப்பா என்னைய உத்து உத்து பாக்குற? சோடா வேணுமா? ஐயா, நம்ம செங்கல்பட்டு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நீங்க தானே? ஆமா, நீ யாரு? ஐயா, என்ன தெரியல. நான் தான் லட்சுமி அம்மா மகன் தியாகு. அடடே, நீ லட்சுமி அம்மா மகனா? நீ ஏப்பா எப்ப நீ ஜெயில இருந்து திரும்பி வந்த? இன்னைக்கு தான் ஜெயில இருந்து வெளியே வந்தேன். ஐயா, என் தங்கச்சி சாந்தி எப்படியா இருக்கா? நல்லா இருக்கா. பட்டணத்துல காலேஜ்ல படிக்கிறான். அப்படியா? எந்த காலேஜ்ல படிக்கிறான்? அறிஞர் அண்ணா மகளிர் கல்லூரி. ரொம்ப நன்றியா. நல்லா இருப்பா, நல்லா இரு. தங்கச்சியை கேட்டதா சொல்லு. போயிட்டு வா. ஆமா, அந்த சோடா வேலை. அடப்பாவி, பழையபடி இவன் புத்தி இவனை விட்டு போகலையே. கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லி பரிசை தட்டிட்டு போயிட்டானே. இப்ப நான் எங்க போறது? அடட, பரிசு இங்க இல்ல இருக்கு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படித்தான் யாரு என்னன்னு பல பேர் புரிஞ்சுக்காம ஓட்டையே தப்பா போட்டுறாங்க.